ராஜ நட்பு. ஆசிரியர் உரை. செயற்கரிய யாவுள நட்பின் என்கிறார் திருவள்ளுவர். அதை போலவே நட்பு இன்றி ஒருவன் இந்நானிலத்தில் வாழ்தலும் அரிது. ஒரே ஒரு நண்பனையும் பெறாத ஒருவன் உலகில் இருக்க முடியாது என்பது திண்ணம். சிறந்த நட்புக்கு தகுந்த எடுத்துக்காட்டாக திகழ்வது புலவர் பிசிராந்தையாருக்கும் புரவலர் கோப்பெருஞ்சோழருக்கும் இடையே மலர்ந்த நட்பு. புணர்ச்சி பழகுதல் வேண்டா, உணர்ச்சிதான் நட்பாங் கிழமை தரும் என்னும் குறளுக்கு உரை வழங்கிய பரிமேலழகர் இவ்விருவர்தம் நட்பையும் எடுத்துக்காட்டாக குறிப்பிடுகிறார். இத்தகைய ஒரு சீரிய நட்பு மாமல்லன் நரசிம்மவர்மனுக்கும் இலங்கை மன்னன் மானவர்மனுக்கும் இடையே மலர்ந்து வளர்ந்தது, நிலைத்தது என்பதும் கூட சொல்லலாம். மகாவம்சம் சில நிகழ்ச்சிகளின் மூலம் இதை விளக்குகிறது. புணர்ச்சி என்பதற்கு பரிமேலழகர் ஒரு தேயத்தாரால் என்று பொருள் உரைக்கிறார். உயர்ந்த நட்புக்கு ஒரு தேசத்தவராக இருக்க வேண்டும் என்னும் அவசியமில்லை. காஞ்சிபுரத்து நரசிம்மனும் கடல் கடந்த இலங்கையின் மானவர்மனும் தேசத்தால் வேறானவர்கள், நேசத்தால் ஒன்றானவர்கள். பின்னர் இருவரும் கண்டு கழித்து பழகிய போது அவர்களது நட்பு பன்மடங்கு வலிவும் பொலிவும் பெறுகிறது. இந்த நனி சிறந்த நட்பை வரலாற்று ஏடுகளில் படித்த போதே இதனை அடிப்படையாக கொண்டு ஒரு வரலாற்று நாவல் எழுத வேண்டும் என்பது என் உள்ளம் விரும்பியது. பல்லாண்டுகளுக்கு பின்பு என் விருப்பம் நிறைவேறியுள்ளது. நட்பே இந்நாவலை நடத்தி செல்லுவதாலும் இரு அரசர்களின் நட்புகளில் மகுடம் சூட்டிக்கொள்ளும் சிறப்பு பெற்றுள்ளதாலும் இந்த நாவலுக்கு ராஜ நட்பு என்னும் பெயரை சூட்டியுள்ளேன். இந்நாவலின் முக்கிய நிகழ்ச்சிகள் வரலாற்று நிகழ்ச்சிகளே. இலங்கையின் வரலாற்றை கூறும் மகாவம்சம் மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நரசிம்மவர்மன், டி.வி. மகாலிங்கம் எழுதிய காஞ்சிபுரம், இலங்கை அரசு வெளியிட்ட இலங்கை சரித்திர சுருக்கம் ஆகிய நூல்களின் அடிப்படையில் இந்நாவல் எழுதப்பட்டுள்ளது. இப்படிக்கு ஆசிரியர். ராஜ நட்பு. அத்தியாயம் 1. குமின் சிரிப்பு. முக்தியை தரும் இந்திய புண்ணிய ஸ்தலங்கள் அயோத்தி, மதுரை, கயா, காசி, காஞ்சி, அவந்தி, துவாரகை ஆகிய 7 ஆகும். அவற்றுள் காஞ்சியை தவிர மற்ற 6 நகரங்கள் வட இந்தியாவில் உள்ளன. இவ்7னுள் தென்னிந்தியா முழுமைக்குமாக திகழும் ஒரே புண்ணியஸ்தலம் காஞ்சிமா நகரம். வடநாட்டு புண்ணிய தலங்களில் கயா, காசி, அவந்தி என்னும் 3 சைவ தலங்கள். அயோத்தி, மதுரை, துவாரகை என்னும் 3 வைணவ தலங்கள். காஞ்சிமா நகரமோ சைவருக்கும் வைணவர்களுக்கும் உரிய தலம். அது மட்டுமா, பௌத்தர்களுக்கும் சமணர்களுக்கும் கூட காஞ்சி முக்கிய நகரம். சமயங்களின் சங்கமஸ்தலம் காஞ்சி. சங்க காலத்துக்கு முன்னரே புலவர் போற்றும் புகழ் வாய்ந்த பெருநகரம் அது. அன்பு நெறி பரப்பிய புத்தர் பெருமான் இங்கு வந்து போதனை செய்தார். அசோக மன்னர் அறநெறி உரைக்கும் தூண்கள் நட்டார். அறச்செல்வி மணிமேகலை பவத்திரம் அருக என்று 100 பெயர் பெற்றதும் இந்த சீர்மிகு திருநகரில்தான். நாலந்தா பல்கலைக்கழகத்து தலைவர் தர்மபாலரை தந்தது இந்த நகரம். உலகமோடு நிலவிய பலர் புகழ் சிறப்பின் புலவர்கள் விரும்பி புகுவது இந்த நகரம். மேல்நிலை புலமைக்கு வித்திடும் கடிகை என்னும் உலக புகழ்பெற்ற கல்லூரியை பெற்றது இந்த நகரம். கல்வியில் கரையில்லாத காஞ்சிமா நகர் என்று அப்பர் பெருமான் நாவார பாடிய தேவார பாடலால் சிறப்பிக்கப்பட்ட திருநகரம் இது. சிற்பம், சித்திரம், ஆடல் பாடல் முதலிய அருங்கலைகளின் புகலிடமாக பொழியும் காஞ்சியின் புகழ் 8 திசைகளின் எல்லை வரை சென்று எதிரொலித்தது. காஞ்சியின் புகழ் சங்க காலத்திலும் பல்லவர் காலத்திலும் சிறந்திருந்தது. பல்லவர் காலத்திலும் சிம்ம விஷ்ணுவின் செல்வர் மகேந்திரவர்மர் காலத்திலும் மேரு போல உயர்ந்தது. மகேந்திரவர்மன் காலத்திலும் மேரு போல உயர்ந்திருந்த அது மகேந்திரவர்மனின் மகன் மாமல்லர் நரசிம்மவர்மரின் காலத்தில் அதற்கு முன்னரும் பின்னரும் இல்லாத மாபெரும் சிறப்பு பெற்றது. நமது கதை இந்த புனித நகரத்தின் இப்பொற்காலத்தில்தான் தொடங்குகிறது. இன்னும் சரியாக சொன்னால் கிபி 640 நரசிம்மவர்மரின் 11ஆம் ஆட்சியாண்டில் ஆரம்பமாகிறது. வாருங்கள், காஞ்சி மாநகரின் நடுநாயகமாக அமைந்த அரண்மனைக்கு சென்று பேரரசர் நரசிம்மவர்மனை சந்திப்போம். 100 பேர்கள் தாராளமாக அமரக்கூடிய பெரிய அறை. அதன் நடுவே சிறப்பு மிக்க கல் தூண்கள் 4. தூண்களின் இடையே அமைந்த சதுரத்தின் நடுவே அன்னத்தின் வடிவில் அமைந்த ஆசனத்தில் சற்றே சாய்ந்து படுத்த கோலத்தில் வீற்றிருந்தார் பல்லவ பேரரசர் மாமல்லர் நரசிம்மவர்மர். அருகே வடமொழியிலும் தென் தமிழிலும் எழுதப்பட்ட ஓலைச்சுவடிகள் சில கிடந்தன. பிரிக்கப்பட்ட சுவடி ஒன்றை வலிமைக்கும் வல்லன்மைக்கும் பேர் பெற்ற திருக்கரத்தே ஏந்தி ஒளியுமிழும் விழிகளால் படித்து சுவைத்து பரவச நிலையிலிருந்தார் அரசர். அருமை அருமை என்று வாய்விட்டு கூறிய நரசிம்மவர்மர் ஏட்டிலே இருந்த பாட்டை மீண்டும் படித்தார்.
குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் பனித்த சடையும் பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடைய எடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவதே இந்த மாநிலத்தே. அருமை அருமை. நரசிம்மவர்மர் சிரமசைய ரசித்தார். ஏட்டை ஏந்திய இரு கைகளையும் அந்த ஏட்டோடு இணைத்து கூப்பி இரு விழிகளுக்கும் இமைத்திரையிட்டார். வெளியுலகம் இருள உள்மனத்தின் மேடையிலே இடது பாதம் தூக்கி எழில் நடனமிடும் பொன்னம்பல கூத்தன் தரிசனம் தெரிய மனம் குளிர கண்டு மகிழ்ச்சி மது உண்டு உடல் சிலிர்க்க எழுந்து நின்றார். எவ்வளவு உயரம்! நின்ற நிலையிலேயே உயர்ந்த ஜாதி குதிரை மீது கையூன்றி அமரும் உயரம். சராசரி மனிதனை அண்ணாந்து பார்த்து அதிசயிக்கச் செய்யும் உயரம். உயரத்துக்கு ஏற்ற பருமனை பெற்ற தேகம் உலோகத்தால் செய்ததோ என்று ஐயுறச் செய்யும். முகத்தின் அழகுக்கு முழு காரணமான விழிகள் மூடிய நிலையிலும் வதனத்தின் வனப்பு பிரமிக்க செய்கிறதல்லவா? அதோ பேரரசரின் இமைகள் உயர்கின்றன. கண்மணிகள் பளிச்சிடுகின்றன. அந்த விழிகள் முகத்தின் அழகோடு அறிவை, ஆற்றலை, அனுபவத்தை அறிவிக்கின்றன. எதிரே நிற்பவரின் உருவத்தை பார்ப்பதோடு உள்ளத்திலும் ஊடுருவி சென்று அங்கே உள்ளவற்றை உணரும் கூரிய நோக்கு நம் கண்களை கூச செய்கின்றது. தியான நிலையிலிருந்து தன் உணர்வு பெற்ற பேரரசரின் பார்வை அருகே நிற்கும் கல் தூணில் படுகிறது. அந்த தூணிலே ஆனந்த மாநடம் புரியும் அம்பலவாணன். நரசிம்மவர்மர் சற்று நேரம் உற்று பார்க்கிறார். விரியும் விழிகள் அவரது வியப்பை வெளிப்படுத்துகின்றன. உடனே ஏட்டை பார்க்கிறார். மறுகணம் எதிரே நிற்கும் தூணையும் ஏறிட்டு பார்க்கிறார். அருமை அருமை, அருமையிலும் அருமை. உள்ளத்து உவகை வெள்ளத்தை உதடுகள் வெளியிடுகின்றன. கல் தூணின் நடுவே காட்சி தரும் சிற்ப நடராசனை சிற்பேசனை நெருங்கி பார்க்கிறார். கொவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும் என்று முணுமுணுக்கிறது நா. என்ன அற்புதம்! மென்மை இன்னதென்று அறியாத இந்த கருங்கல்லிலே குமின் சிரிப்பு பளிச்சிடுகிறதே. சிற்பியின் சிற்றுளி செய்யும் அற்புதம் வியக்கத்தக்கது. நாவுக்கரசர் பாவிலே காட்டிய நடன சபாபதியின் குமின் சிரிப்பை இந்த பாறையில் படைத்து காட்டிய ஒளியை காட்டிலும் என் வேல் சிறந்ததா, செங்கோல் சிறந்ததா? இல்லவே இல்லை. சிற்பியின் திறத்துக்கு முன்னே என் ஆற்றலும் ஆளுகையும் அற்பம் அற்பம். பாராட்டியபடி பேரரசர் தூணிலிருந்து விலகி மற்றொரு தூண் அருகே நின்று பார்க்கிறார். குமின் சிரிப்பு ஈர்க்கிறது. இன்னும் விலகி அறையின் மூளைக்கே சென்று பார்க்கிறார். சிரிப்பு அவரை பிணிக்கிறது. எங்கே நின்று பார்த்தாலும் 16 குமின் சிரிப்புகள் அவரை சிலிர்க்க செய்கின்றன. ஆம், தூணின் 4 பக்கத்திலேயும் 4 நடராசர்கள். 4 தூண்களில் 16 நடராசர்கள் உருவத்தை குனித்து குமின் சிரிப்பை வெளிப்படுத்தி மனித பிறவியை புனிதப்படுத்துகிறார்கள். ஒரு சிரிப்புக்கும் மறு சிரிப்புக்கும் பேதம், கடுகளவு பேதம் உண்டா? இல்லை. ஒரே அச்சிலே உருவாக்கியதை போல ஒரே மாதிரி அமைந்த அந்த நடராசர்களை மகேந்திரவர்மர் சைவரான போது அமைக்கச் செய்தார். அவற்றை 1000 முறை பல்லாயிரம் முறை பார்த்திருப்பினும் நாவுக்கரசரின் பாவோடு பொருத்தி பார்க்கும் போதுதான் சிரிப்பின் சிறப்பை, சிற்பியின் சிறப்பை முற்றிலும் உணர்ந்தார் நரசிம்மவர்மர். சைவ பெரியாரின் செந்தமிழ் பாடலும் சிற்றுளி செதுக்கிய சிற்பமும் தன் மனத்தே விளைத்த உணர்வுகளை உடனே யாருடனாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று துடித்த நரசிம்மவர்மர் அறையில் இருந்த வெண்கல மணியை மரத்தண்டினால் லேசாக தட்ட நங் நங் என்று ஒலி எழுந்து பரவியது. சில நொடியில் சேவகன் ஒருவன் அறைக்குள் நுழைந்து பணிந்து நின்றான். படைத்தலைவர் பரஞ்சோதியை இங்கே வரச்சொல். ஆணையை அறிந்து அகன்றான் சேவகன். பேரரசர் ஒவ்வொரு தூணையும் சுற்றி வந்தார். இடமிருந்து வலமாக, வலமிருந்து இடமாக சுற்றி சுற்றி நோக்கினார். ஒரு நடராசருக்கும் மறு நடராசருக்கும் ஏதேனும் வேற்றுமை தோன்றுகிறதா என்று நுணுகி ஆராய்ந்து தோற்றார். அரை நாழிகை சென்றது. சேவகன் உள்ளே வந்தான். சக்கரவர்த்திகளே, படைத்தலைவர் தம் துணைவியாருடன் கோயிலுக்கு சென்றிருக்கிறாராம். ஏகாம்பரநாதர் ஆலயத்துக்கு சென்றாரோ, காமாட்சியம்மன் கோவிலுக்கு சென்றாரோ? முன்னெல்லாம் கோவிலுக்கு கூட என்னோடு தான் வருவார். திருமணத்திற்கு பிறகு அரசியல் விவகாரம் தவிர வேறு பேச்சுக்கே வேலை இல்லாமல் வீட்டுக்கு ஓடுகிறார். என்ன நண்பர் இவர்! பேரரசரின் மனம் சலித்து கொண்டது. சரி, சமரா பிராமனை அழைத்ததாக கூறு. சேவகன் வெளியேறினான். கொடும்பாளூர் வேளிர் தலைவன் பரதுர்கமர்தனனின் புதல்வன் சமரா பிராமன். வேளிர் குடும்பம் பல்லவர் குலத்தோடு நெருங்கிய தொடர்பு கொண்டது. மகேந்திரவர்மருக்கு உற்ற நண்பராக திகழ்ந்தார். பரதுர்கமர்தனன் தம்முடைய மகன் சமரா பிராமனை இளமையிலேயே காஞ்சி அரண்மனையில் விட்டுவிட்டார். நரசிம்மவர்மருக்கு விளையாட்டு தோழனாக விளங்கிய சமரா பிராமன் இன்று பல்லவர் பரி தடைவனாக விளங்குகிறார். பரி படை தலைவனான பிறகு அவனுக்கும் நரசிம்மவர்மருக்கும் இடையே இருந்த நட்பின் நெருக்கம் குறைந்து போனதா? சமரா பிராமன் என்னை எப்போதுமே சக்கரவர்த்தியாக பார்க்கிறான். மனம் கலந்த நண்பன் என்பதை விட மரியாதைக்குரிய மன்னன் என்ற நினைவே அவனை விலக்கி வைக்கிறதோ?
அறைக்குள் யாரோ நுழையும் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்த்த மாமல்லரின் முகம் மகிழ்ச்சி அடைகிறது. வா சமராபிராமா, இதோ இந்த கல் தூண்களில் களி நடனமிடும் கூத்த பிரானை எத்தனை முறை பார்த்திருக்கிறேன். ஆனால் இன்று திருநாவுக்கரசரின் தெய்வ பாடலை படித்து கொண்டிருந்த போதுதான் சிற்பியின் திறமையை முழுமையாக உணர்ந்தேன். குனித்த புருவம், கொவ்வை செவ்வாய், குமின் சிரிப்பு, எடுத்த பொற்பாதம் அனைத்தையும் இந்த சிற்பத்திலே கண்டு ஆனந்தித்தேன். 4 தூண்களில் உள்ள 16 நடராசர்களும் ஒரே மாதிரியாக இருக்கும் விந்தையை பார். இவற்றை செதுக்கிய சிற்பியின் திறமைக்கு. சிற்பத்தை காட்டி பேசிக்கொண்டே வந்த நரசிம்மவர்மரின் பார்வை சமராபிராமன் முகத்தில் படிந்ததும் பேச்சு சட்டு நின்றது. ஓ, இவன் நான் சொல்வதை செவிமடுக்கவில்லை. பார்வை என் மீது, மனம் எங்கோ சுற்றி திரிகிறதே. என் பேச்சும் செயலும் கூட இவனுக்கு வேம்பாக கசக்கும் போலவே. ஏதோ சொல்லிக் கொண்டிருந்த பல்லவ மாமன்னர் இடையே நிறுத்தி தன் முகத்தையே உற்று நோக்குவதை கொஞ்ச நேரம் பொறுத்தே உணர்ந்த சமராபிராமன் திடுக்கிட்டான். சக்கரவர்த்தியின் முகம் இறுகி வெறுப்பை விளம்பரப்படுத்தியது. மாமல்லரே, தாங்கள் ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தீர்களே. தயங்கி தயங்கி சொற்கள் பிறந்தன. ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தேனா? எள்ளல் தோன்ற கேட்டவாறு அவன் உருவத்தை பார்த்தார். பளபளக்கும் உடை, தோளிலே வாகு வளையம், மார்பிலே பொன்னாரமும் மணியாரமும் மின்னின. நெற்றியிலே பூசிய வெண்ணீற்றின் மேல் பிறை சந்திரன் வடிவில் சந்தன திலகம். விருந்துக்கோ விழாவுக்கோ செல்ல அலங்கரித்து கொண்டான் போலும். எங்கே செல்ல இந்த அலங்கார திருக்கோலம்? நரசிம்மர் கேட்டார். தந்தையாரை பார்த்து பல திங்கள் ஆகிவிட்டன. அதனால் கொடும்பாலூர் வரை சென்று வரலாம் என்று புறப்பட்டு கொண்டிருந்தேன். இடையே சிவ பூஜையில் கரடி போல எனது அழைப்பு தடுத்து விட்டதோ? அப்படி ஒன்றுமில்லை. சமரா, கொடும்பாலூருக்கு பழையாறை வழியாகத்தானே போகிறாய்? சமராபிராமனின் முகத்தில் நாணம் படர்ந்தது. அதனால் நாவால் பதில் சொல்லாமல் சிரத்தை அசைத்து ஆமாம் என்பதை தெரிவித்தான். பழையாறை சோழர் சென்ற வருடம் தன் குடும்பத்தோடு காஞ்சி அரண்மனைக்கு வருகை புரிந்தார். அப்போது சோழ இளவரசி அனுபவாமை சந்தித்தான் சமராபிராமன். பிறகு அடிக்கடி பழையாறைக்கு சென்று வருகிறான் என்பது அவருக்கு தெரிந்த விஷயம்தான். சரி, தூர பயணம், சீக்கிரம் புறப்படு என்று நரசிம்மர் சொன்னதும் பரிபடை தலைவனின் திருமுகம் செந்தாமரையாக மலர்ந்தது. நன்றி மன்னவா என்று குனிந்து பணிந்த மறுநொடி அறையிலிருந்து காற்றாக பறந்துவிட்டான். நரசிம்மவர்மரின் உள்ளம் சோர்ந்து விட்டது. என் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள இந்த மாபெரும் அரண்மனையில் ஒரு நண்பன் கூட இல்லையே என்று பெருமூச்சு விட்டார். தூணின் நடராசர் குமின் சிரிப்பு சிரித்தார். பேரரசரின் கைகள் பரபரத்தன. தம் முன்னே தெரியும் நடராசர், நரசிம்மா, உனக்கும் சிற்பக்கலை தெரியுமே, அதை முற்றிலும் மறந்துவிட்டாயோ என்று சிரிப்பு மொழியில் வினவினார். உண்மைதான். சகல கலைகளிலும் வல்ல மகேந்திர சக்கரவர்த்தி தாம் அறிந்த அனைத்தையும் தன் அரும்பெரு செல்வனுக்கும் கற்பித்தார். சிற்பக்கலையும் அப்படித்தான் பயின்றார் நரசிம்மவர்மர். தந்தையும் தனையனுமாக மாமல்லபுரத்து குன்றுகளில் அவ்வப்போது தம் கைத்திறனை காட்டி கற்களை பேச வைத்திருந்தனர். தந்தையார் இறந்த பிறகு மாமல்லபுரத்துக்கு பல முறை சென்றிருந்தாலும் ஒரு முறை கூட சிற்பக்கலைக்கு நேரம் ஒதுக்கவில்லை. கூத்தாடும் பெருமானின் குமின் சிரிப்பு அவர் உள்ளத்தே உறங்கி கிடந்த சிற்ப கலை திறத்தை உலுக்கி எழுப்பிவிட்டது. அதனால் அவர் கைகள் பரபரத்தன. சிற்றுளியையும் கத்தியையும் தேடின. மாமல்லபுரத்தை நோக்கி அவருக்கு முன்பு அவர் மனம் சென்றுவிட்டது. மாமல்லபுரத்தின் பிரதான வீதியில் காற்று வேகத்தில் வந்த இரட்டை புரவி பூட்டிய தேர் ஊரின் எல்லையில் அமைந்த காட்டுப்பகுதியை அடைந்ததும் வேகத்தை குறைத்து கொண்டது. காட்டின் நடுவே போதுமான அகலமற்ற மேடு பள்ளங்கள் கொண்ட முதிர்ந்த இலைகளும் முறிந்த கிளைகளும் நிறைந்த பாதையில் செல்ல வேண்டியதால் தேரின் வேகம் சிறுக சிறுக குறைந்து நடை பயின்றது. தேரின் உச்சியில் பறந்த நந்திக்கொடி பல்லவரின் நந்தா புகழை நவின்று கொண்டிருந்தது. அதன் அமைப்பும் அலங்காரமும் அது அரண்மனைக்கு உரிய அணி தேர் என்பதை அறிவித்தது. தேரின் நடுவே பீடத்தில் அமர்ந்திருப்பவரோ ராஜ குடும்பத்தை சேர்ந்தவராக தெரியவில்லை. நடுத்தர வயது, பழுப்பு நிற முடி கழுத்து வரை தொங்கி அசைந்தது. முடியின் நிறத்துக்கு முற்றிலும் பொருந்திய முகம், புருவத்தில் ஆங்காங்கே நரை, மீசையும் தாடியுமற்ற தோற்றம். உடலை பருத்தி ஆடை முற்றிலும் போர்த்தி மறைத்தது. மடியிலே ஒரு சிறு மூட்டை. அரண்மனை தேரில் இந்த ஆண்டி எப்படி வர முடிகிறது? நாம் அதிசயிக்கலாம், பல்லவ நாட்டு மக்கள் அதிசயிப்பதில்லை. அந்த ஆண்டி ஒரு புலவராகவோ சிற்பியாகவோ அல்லது இசை விற்பனராகவோ இருக்கலாம். அரச குடும்பத்தினருக்கும் அதிகாரிகளுக்கும் கிடைக்காத கௌரவம் இந்த எளிய கலைஞர்களுக்கும் புலவர்களுக்கும் கிடைப்பது மகேந்திரர் காலத்திலேயே தொடங்கிவிட்டது. இன்னும் அது தொடர்ந்து வருகிறது. இதோ இந்த தேரிலே வீற்றிருப்பவர் யார்? சற்று பொறுங்கள், தெரிந்து கொள்வோம். நிறுத்து.
தேருக்குள்ளிருந்த ஆண்டி உரைக்கிறார். குரல் உத்தரவாக ஒலிக்கிறது. தேர்தட்டில் அமர்ந்த பாகன் வாரை இழுத்து பிடிக்க குதிரைகள் நின்றன. தேரிலிருந்து இறங்குகிறார் அந்த ஆண்டி. ஜெயமல்லா, நீ போகலாம். மாமல்லபுரத்தின் விடுதியில் தங்கி ஓய்வெடுத்துக்கொள். என் வேலை முடிந்ததும் நானே வருகிறேன் என்கிறார் ஆண்டி. ஜெயமல்லன் என்று அழைக்கப்பட்ட தேர்ப்பாகன், பாகனா அவன், பகாசூரனைப் போல பருத்து கொழுத்து சிறு பர்வதமாக காட்சியளிக்கிறான். அவன் பணிவோடு, சக்கரவர்த்திகள் சித்தம் என்கிறான். உடனே நாவை பற்களால் கடித்து கொண்டு ஒரு கையை விதிர்த்து தான் தவறு செய்துவிட்டதை உணர்த்துகிறான். அதை புன்னகையோடு கவனித்த ஆண்டி, ஜெயமல்லா, நான் மாறுவேடம் பூண்டு பல மாதங்களாகிவிட்டன. அதனால் என்னிடம் எப்படி நடந்து கொள்வது என்பது உனக்கு மறந்தே போய்விட்டதா என்றார். சிற்பியாரே, அரசர் ஆணையிட்டதற்காக உங்களை அழைத்து வந்தேன். வேடம் கூடம் என்று பூடகமாக ஏதேதோ உளறுகிறீர்களே. ஜெயமல்லன் சமாளிக்க பார்த்தான். ஆண்டியின் புன்னகை சிரிப்பாக வளர்ந்து ஒலி செய்கிறது. ஐயா பாகரே, இந்த ஏழை சிற்பியின் உளறல் பேச்சை மன்னியுங்கள் என்கிறார். ஜெயமல்லன் முகமும் மலர்கிறது. மாமல்ல சக்கரவர்த்தியின் மெய்காப்பலன் நான். அதனால் இனிமேல் என்னிடம் எச்சரிக்கையோடு பேசுங்கள். இல்லையென்றால் சக்கரவர்த்திகளிடம் சொல்லி தக்க தண்டனை பெற்று தருவேன் என்றபடி குதிரைகளை கிளப்புகிறான் ஜெயமல்லன். குதிரைகள் சிறு கனைப்போடு திரும்ப தேர் வந்த வழியே செல்கிறது. ஏழை சிற்பியின் முகத்தை உற்று நோக்கினால் இதற்கு முன்பு எங்கேயோ இவரை பார்த்த நினைவு வரும். பல்லவ அரண்மனையில் பார்த்த நரசிம்மவர்மரின் முகத்தை நினைத்து கொண்டு ஆண்டியின் கோலம் பூண்ட ஆளை பாருங்கள். ஆம், இவர் நமது நரசிம்மவர்மரேதான். மாறுவேடம் பூணுவதில் பல்லவ மன்னர்கள் வல்லவர்கள் என்பதை நரசிம்மரும் நிரூபிக்கிறார். அவ்வளவுதான். சிற்பி சிறு மூட்டையுடன் பாதையை விட்டு விலகி கிழக்கே நடந்தார். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு சின்னதும் பெரியதுமான மொட்டை பாறைகள் சில இரு வரிசையில் வீச்சிருக்கும் இடத்தை அடைந்தார். சுற்றிலும் உயர்ந்த மரங்கள் குடைபிடிக்க சூரியனின் வெம்மை பாறைகளை தீண்டவில்லை. சிற்பி ஒவ்வொரு பாறை முன்னும் நின்றார். பாறையை பல கோணத்தில் பார்த்தார். முடிவில் ஒரு சிறு பாறையின் அருகே அமர்ந்து மூட்டையை பிரித்தார். அதில் சிறிய உளிகள் பலவும் பெரிய சுத்தி ஒன்றும் சிறிய சுத்தி ஒன்றும் ஒரு குறுவாளும் இருந்தன. உளிகளை விரல்களால் தள்ளி ஒன்றை எடுத்துக்கொண்டு சிறிய சுத்தியையும் எடுத்துக்கொண்டு பாறையின் அருகே நின்றார். ஒரு கணம் கண் மூடி கை கூப்பி வணங்கினார். பிறகு இடக்கரம் சிற்றுளியை பாறையில் சற்றே பதிக்க வலக்கரத்தில் இருந்த சுத்தியால் அதை ஒத்தடம் கொடுப்பது போல மெல்ல தட்டினார். உடனே அமைதி நிறைந்த அந்த காட்டிலே நங் நங் என்ற ஒலி தாளமாக ஒலிக்க மரங்கள் அவற்றிற்கு ஏற்ப அபிநயம் பிடிப்பது போல அசைந்தன. மொட்டை பாறையின் முன்பக்கம் ஒரு பெரிய பானையின் வடிவத்தை பெற்றது. சிற்பி உளியை மாற்றிக்கொண்டார், சுத்தியை மாற்றிக்கொண்டார். மீண்டும் உளி பாறையை சிறு சிறு துகள்களாக பெயர்த்து கொண்டிருந்தது. மேல் திசையில் இறங்கி கொண்டிருந்த சூரியன் கிளைகளின் இடுக்கு வழியே எட்டி பார்த்தான். பானை உருவத்தில் செவிகள், வாய், விழிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தோன்றிக் கொண்டிருந்தன. சிற்பி செதுக்குவதை நிறுத்தி கற்றுகளை கையால் ஒதுக்கி தாம் உருவாக்கிய தலையை கண்டு திருப்தியுடன் தலையசைத்தார். பலே என்று ஒரு சத்தம் கேட்டது. சிற்பி திடுக்கிட்டார். தம் கைத்திறனை தாமே மனதுக்குள் பாராட்டி கொண்டாரை தவிர வாயை திறந்து பேசிய நினைவில்லை. மனதின் பேச்சு ஒருவேளை செவியில் விழுந்ததா? சிற்பி ஆராய்ச்சியில் நேரத்தை வீணாக்காமல் தன் வேலையை தொடர நினைத்தார். கல் முகத்தில் இன்னும் சீர்பெறாத கண்ணிலே ஒளியை ஊன்றி சுத்தியை ஓங்கினார். சுத்தி இறங்குவதற்கு முன்பு தட தடவென்று எதுவோ ஓடி வரும் சத்தம் அருகே வெகு அருகே கேட்டு திடுக்கிட்டு திரும்பினார். சத்தம் தொடர்ந்தது. திடீரென்று எதிர் திசையில் ஏதோ ஓடி வருவது தெரிந்தது. சருகுகளை மிதித்து வேகமாக ஓடி வந்த ஒரு காட்டு எருமை சிற்பிக்கு சில முழ தூரத்தில் சட்டென்று நின்றது. எருமையின் வாயில் வெண்நுரை, மூக்கு விரிந்து வெம்மை காற்றை ஊதுலை போல வெளிப்படுத்தியது. அதன் கண்களில் சோகமா கோபமா? சிற்பியின் பார்வை எருமையின் முகத்தை கடந்து முதுகிலே படர்ந்தது. எருமையின் விழாவிலே ஒரு அம்பு பாதியளவு புதைந்து கொண்டிருக்க அங்கிருந்து கசிந்த குருதி விழாவில் வடிந்து வயிற்றை தடவி கீழே கொட்டியது. அம்பு பட்ட பகுதி அடிக்கடி சிலிர்ப்பது தெரிந்தது. காட்டெருமை கரும்புலியை காட்டிலும் ஆபத்தான மிருகம் என்பது அவருக்கு தெரியும். அதுவும் வேட்டையாடும் எவனோ ஒருவன் எய்த அம்பால் தாக்கப்பட்டு வேதனையோடு ஓடிவந்த எருமை என்ன செய்யுமோ? சிற்பி எருமையை பார்க்க எருமை சிற்பியை பார்த்தது. சிற்பியின் மூட்டை அருகே கிடந்தது. அதிலே துணியால் சுற்றப்பட்ட குறுவாள் ஒன்றிருப்பது தெரியும். அதை கைப்பற்றி கொண்டால் எருமையை ஓரளவுக்கு எதிர்த்து நிற்கலாம். சிற்பி மூட்டையை நோக்கி நகருவதற்காக எருமையை பார்த்தபடி சற்றே அசைந்தார். அவரையே பார்த்து கொண்டிருந்த எருமை அவர் உடல் அசைவதை கண்டதும் அதற்காகவே காத்திருந்தது போல அவரை நோக்கி பாய்ந்தது. அதே நேரத்தில் வில்லிலிருந்து விடுபட்ட அம்பாக தன்னை நோக்கி பாயும் எருமையை கண்டு அஞ்சி
ஐயோ என்று அலறியபடி ஓடத் திரும்பிய சிற்பி கால் இடறி கீழே விழுந்தார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.